ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எதுக்காண்டி டேலி கத்துக்கிறோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். எல்லாருமே எதுக்காண்டி இதை கத்துக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கத்துக்க ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் லீவ்ல ஹாலிடேல வந்து பேரண்ட்ஸ் வந்து பக்கத்துல இருக்க கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் சேர்த்து விட்டாங்கன்றதுக்காண்டி கத்துக்கிறோம். இல்ல நம்ம ஏதோ ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் டேலி அப்படின்ற ஒன்று இருக்கு, அது எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி கத்துக்கிறோம். ஸோ நத்திங் லைக் தட். இது எதுக்காண்டி கத்துக்கிறோம் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் எந்த சாஃப்ட்வேர் பெட்டரா இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கானது இந்த வீடியோ. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டேலி ரிலேட்டடாகவும் இருக்கட்டும், எக்ஸல் ரிலேட்டடா இருக்கட்டும், ஸோ நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நான் வந்து ரெசியூமே சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கான ரெசியூமே நான் கிரியேட் பண்ணி தரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா என்ன காண்டாக்ட் பண்ணலாம். 9385782853 இந்த நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஐ ஹவ் டன் மோர் தென் 100 ரெசியூமேஸ். ஸோ அந்த ரெசியூமேஸ்க்கான சாம்பிள்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் தாராளமாக என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ யூடியூப் கம்யூனிட்டி டேப்ல நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி பெய்ட் சர்வீஸ். இஃப் யூ ஆர் ஓகே டு பே தென் யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் டேலி? டேலி அப்படின்னா என்னன்னா, Tally is the most widely used accounting software in India and many other countries அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியாவிலேயா இருக்கட்டும் இல்லை நிறைய கண்ட்ரீஸ்லயா இருக்கட்டும், ஸோ டேலி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். இங்கே அக்கௌண்டிங் ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஸோ அந்த கம்பெனியில் வந்து மேபி அந்த கம்பெனி ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம், இல்லை மிட் சைஸ் கம்பெனியா இருக்கலாம், இல்லை லார்ஜ் சைஸ் கம்பெனியா இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டேலி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ இந்த டேலியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை மெயின்டைன் பண்றது. ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஸோ அந்த கம்பெனில டே டு டே டிரான்சாக்ஷனை வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு, ஒரு எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், இல்ல ஒரு இன்கமா இருக்கட்டும், ஒரு சேல்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கும், ஒரு பேரோல், அதாவது நீங்க சேலரி கொடுப்பீங்க இல்லையா உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு, அந்த பேரோல் டீடைல்ஸ் என்டர் பண்றதுக்கா இருக்கட்டும், ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கா இருக்கட்டும், ஒரு ஜிஎஸ்டி காம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே பிளேஸ்ல பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் என்ன அப்படின்னா டேலி. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னாலும், இல்ல ஒரு ஃபினான்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னாலும், ஒரு பிபிஏ படிச்சிருக்கீங்க, ஒரு சிபிஏ, ஒரு சிஏ யாரா இருந்தாலும் இந்த டேலி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் கண்டிப்பா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்க ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடா, ஒரு அக்கௌண்டிங் ரிலேட்டடா நீங்க ஒரு ஸ்ட்ரீம்ல போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டேலி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை கத்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ எக்ஸல். இந்த எக்ஸல்ல பேசிக் டு அட்வான்ஸும் இந்த டேலி பிரைமும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பேசிக்கா உங்களை வந்து எல்லா கம்பெனியும் ஹையர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாவே இருக்கும். நீங்க வந்து மற்ற கேண்டிடேட் கம்பேர் பண்ணும்போது நீங்க ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். உங்க கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்து இல்ல ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியா இருந்தா கூட அவங்களோட இன்வென்ட்ரியை ஸ்டாக் மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டேலியில. அப்புறம் பேரோல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேலரி மெயின்டைன் பண்றது, டாக்ஸ் மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே நீங்க வந்து டேலியில வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எதுக்காண்டி நம்ம டேலி லேர்ன் பண்றோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி டிமாண்ட். அதாவது நீங்க மோஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ஸா இருக்கட்டும், மிட் சைஸ் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல மிட் சைஸ் டு லார்ஜ் சைஸ் கம்பெனியா இருக்கட்டும், இது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேலி தான் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா சூஸ் பண்ணுவாங்க. அதை விட்டு பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குயிக் புக்ஸ் இருக்கும், ஜோகோ புக்ஸ் இருக்கு, ஃப்ரெஷ் புக்ஸ் இருக்கு. இந்த ஸோ இது எல்லாமே தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல நீங்க ஏதாவது ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர் கத்துக்கணும் அப்படின்னா தாராளமா கண்ணை மூடிட்டு நீங்க டேலி சூஸ் பண்ணிக்கலாம். டேலி பிரைம் கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நீங்க ஒரு கம்பெனிக்கு வந்து அக்கௌண்டண்டா போகணும், ஒரு ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவா போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டேலி சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் ஒரு கம்பெனி அக்கௌண்டண்டா போனா மட்டும்தான் இதை கத்துக்கணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு எம்பிஏல ஒரு ஃபினான்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும், ஒரு சிஏ, சிபிஏ இது எல்லாமே படிச்சிருந்தா கூட, ஸோ நீங்க டேலி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க டேலி கத்துக்கும் போது நீங்க அக்கௌண்டிங்கும் சேர்த்து கத்துப்பீங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க டேலியை வந்து பிளாங்கா கத்துக்க கூடாது. நீங்க டேலியை கத்துக்கும் போதே உங்களுக்கு வந்து டேலியை வந்து பேசிக் அக்கௌண்டிங் நாலேஜ் இருந்தா மட்டும்தான், வாட் இஸ் டெபிட், வாட் இஸ் கிரெடிட், இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேலியில ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணவே முடியும். ஓகேவா? ஸோ நான் பார்த்த வரைக்கும் நிறைய வந்து கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து சொல்லிக் கொடுக்குற போது உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் பெருசா சொல்லி தர மாட்டாங்க. இந்த வவுச்சர் என்டர் பண்ணணும், வாட் இஸ் டெபிட், வாட் இஸ் கிரெடிட், கேஷ் வந்தா கிரெடிட், அது வந்தா டெபிட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நார்மலா சொல்லி தருவாங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் கத்துக்கும் போதே நீங்க நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்க, நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்க, அக்கௌண்டிங்கும் சேர்த்தே கத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்.
மேபி உங்களோட இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு ஸோ அதுவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நீங்க ஃப்ரெஷரா இருக்கும்போது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகல் ஸ்கில். ஸோ நீங்க வந்து டேலியை வந்து எஜுகேஷன் மோட்ல யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுல என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கம்பெனில ரியலா ஒர்க் பண்ணும்போது அதே ஆப்ஷன் தான் அங்கேயும் இருக்க போகுது. ஸோ ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்க ப்ராக்டிகலா கத்துக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏன் மத்த சாஃப்ட்வேர்லாம் இருக்கும்போது ஏன் டேலி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா மத்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும்போது நீங்க டேலியை கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ டேலி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நீங்க டேலியை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா வந்து ஈஸி டு அக்சஸபிளா நீங்க பார்க்கலாம். ஸோ இது எது எங்க இருக்கு, ஸோ எல்லாமே கரெக்டா வந்து குரூப்பிங் பண்ணி கரெக்டா கொடுத்துருப்பாங்க. எது எது லெட்ஜர் இருக்கணும், எங்கெங்க இன்னும் மாஸ்டர்ஸ் இருக்கணும், வவுச்சர் இருக்கணும், பேரோல் தனியா கொடுத்துருப்பாங்க, ரிப்போர்ட்ஸ்லாம் தனியா பார்க்கறதுக்கு ஒரு தனியா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கேட்வே இருக்கு இல்லையா? ஸோ அது ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். தென் வந்து ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல ஒரு ஓன் பிசினஸ் ரன் பண்றவங்களா கூட இருக்கலாம். ஸோ அப்போ ஆல்வேஸ் நீங்க அக்கௌண்டன்ட் வந்து டிபெண்ட் பண்ணி அதை வந்து ரீட் பண்றதுக்கு பதிலா ஸோ நீங்க டேலி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலவே ஓபன் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி ஒரு விஷயம். தென் வந்து கண்டினியூஸ் அப்டேட்ஸ். நீங்க நார்மலா நான் படிக்கும்போது டேலி ERP 9 இருந்தது. ஸோ இப்போ டேலி பிரைம் இருக்கு. ஸோ டேலி பிரைம்லயுமே நிறைய வந்து அப்டேட்ஸ்லாம் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்து இப்போ உள்ள மார்க்கெட்டுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அது எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்க டேலி வந்து கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கரியர் ஸ்கோப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க MBAல ஃபினான்ஸ் எடுக்க போறீங்க, இல்ல BBA பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு BCom பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா தாராளமா டேலி வந்து கட்டாயமா நீங்க ஒரு மேண்டேட்டரி கோர்ஸா கூட எடுத்து நீங்க கத்துக்கலாம். ஸோ நீங்க டேலி மட்டும் தான் கத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மேபி உங்களோட கரியர் வந்து அதே மாதிரி உங்களோட கரியர் பாத் வந்து ஒரு MNC கம்பெனில தான் இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்க. மேபி உங்களோட கரியர் வந்து ஆக்செஞ்சருக்குள்ள போறது. ஃபார் எக்ஸாம்பிள் 4 பிக் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ EY, டெலாய்டி, KPMG, PwC இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ERP சாஃப்ட்வேரா நீங்க SAP தெரிஞ்சு வச்சுக்கிறது இதை விட ரொம்பவே ஒரு அட்வான்டேஜா இருக்கும். நீங்க டேலி கத்துக்கிறத விட SAP கத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மேபி உங்களுக்கு SAP கத்துக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க டேலி கத்துக்கலாம். நீங்க ஃப்ரெஷரா இருக்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும், கத்துக்கணும், சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா SAP சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் ரீட்டைல் செக்டார்ல இருக்கட்டும், இல்ல ட்ரேடிங் அண்ட் சர்வீஸ் செக்டார்ல இருக்கட்டும், இல்ல மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருக்கட்டும், உங்க எல்லாருக்குமே நீங்க வந்து டேலி தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை எடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க டேலி கத்துக்கோங்க. ஓகேவா? மேபி ஒரு டைம்ல வந்து உங்களுக்கு அவங்க கேட்குற சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு நாலேஜ் இல்ல. மேபி அவங்க குயிக் புக்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஜோகோ புக்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல உங்ககிட்ட வந்து அந்த நாலேஜ் இல்ல. பட் அட்லீஸ்ட் உங்கள்ட்ட ஏதோ ஒரு ERP சாஃப்ட்வேரோட நாலேஜ் இருக்கு அப்படின்னா கன்சிடர் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ அதுக்காகவும் நீங்க டேலி கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ நீங்க ஒரு ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு முன்னக்கூட்டி ஸோ எதுக்காண்டி கத்துக்கிறோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுட்டு கத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ஸோ நீங்க டேலி வந்து கத்துக்கும் போது பிளைண்டா என்னன்னு கத்துக்காதீங்க. ஸோ நீங்க அதோட அக்கௌண்டிங்கோட பேசிக் எல்லாமே கத்துக்கிட்டு கிளியரா வந்து டேலியை கத்துக்கோங்க. ஸோ அப்பதான் நீங்க சர்டிஃபிகேஷன் பண்றதுக்கான ஒரு ஒர்த்தே இருக்கும். ஸோ நிறைய பேர் சர்டிஃபிகேஷன் எல்லாருமே பண்றோம் அப்படின்ற மாதிரி பண்றோம். ஏன் நானுமே அப்படிதான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டேலி ஓப்பன் பண்ண கூட நிறைய பேர் கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா டேலி வந்து கிளியரா வந்து நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் சூஸ் பண்ணி கண்டிப்பா கத்துக்கோங்க. அதே மாதிரி அடிஷனலா வீடியோஸ் பார்த்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலாம். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ரெகுலரா வீடியோஸ் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம்லாம் நீங்க காலேஜ் படிக்கும்போது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐகார்ட்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி குவாலிட்டியான கன்டென்ட்டும், இதே மாதிரியான சாஃப்ட்வேர் ரிலேட்டடான டிப்ஸும், எக்ஸல் கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேர்ட் கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல பவர் பாயிண்ட் கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல பவர் BI கத்துக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் கத்துக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டில் தென் பை பை. டேக் கேர்.